டாக்ஸபிள் இன்கம் கொண்டு வந்து காட்ட முடியும். டோட்டலா டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவோ ஓகே. ஸோ உங்களால டோட்டல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதாவது நெட் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ண முடியும். அந்த டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டியை கொண்டு வந்து கால்குலேட் பண்ணி முடியும். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ண முடியுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி அடுத்த இயருக்கு எப்பவுமே ப்ரீவியஸ் இயரை வச்சு தான் அசஸ்மெண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா முந்தின ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி எனக்கு இந்த வருஷமும் இவ்வளவுதான் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க டாக்ஸ் ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி கட்டுறது தான். பட் அட்வான்ஸ் டாக்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல கால்குலேட் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல கட்டுவீங்க. எனக்கு இவ்வளவு டாக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி. ஓகே, பட்ஜெட் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே சேம் ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸ் கட்டுவீங்க. தட் இஸ் அட்வான்ஸ் டாக்ஸ். அதே வருஷத்துல அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதாவது குவார்டர் வைஸ் 3 months ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுவீங்க. ஏன்னா கடைசியா போகும்போது மார்ச்ல பல்கா வந்து கால்குலேட் பண்ணி பல்கா ஜூலை வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல்கா கட்டுறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்னன்னா ஒரு செக்ரிகேஷன் மாதிரி இருக்கும். 3 months ஒன்ஸ் கம்மியா சின்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுற மாதிரி. ஓகேவா? ஸோ அது சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ 207 என்ன சொல்லுதுன்னா liability for payment of advance tax. Tax shall be payable in advance during any financial year in respect of the total income of the assessee, which would be chargeable to tax for the assessment year immediately following the year. Which means, அந்த எந்த ஃபினான்ஷியல் இயர்ல வேணா பண்ணலாம் சொல்லிட்டான். மேல வந்து அவன் வந்து ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படி சொல்லணும். எந்த ஃபினான்ஷியல் இயர்ல வேணா பண்ணலாம். அந்த டோட்டல் இன்கம் எவ்வளவு வந்து சார்ஜபிள் ஆகும் அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட், ப்ரொவிஷன் ஆஃப் அட்வான்ஸ் டாக்ஸ் டு நாட் அப்ளை டு. இங்க கீழே கொடுத்துருக்க 3 பேருக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த இடத்துலயே அவன் மென்ஷன் பண்ணிட்டான் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கீழே இருக்க 3த்துக்குமே அப்ளிகபிள் ஆகுது. யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது? இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா அவருக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஹூ டஸ் நாட் ஹாவ் எனி இன்கம் சார்ஜபிள் அண்டர் பிஜிபிபி. யாரெல்லாம் பிஜிபிபி இன்கம் வச்சுக்கிட்டு இல்லையோ அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ பிஜிபிபி இன்கம் மஸ்ட். அதுக்கப்புறம் இஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 60 years ஆர் மோர் அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அதாவது அந்த கரெக்டான அந்த ப்ரீவியஸ் இயர்ல அவருக்கு 60 வயசுக்கு மேல இருக்காரு, மோர் தென் 60 years அப்படி இருக்காரு அப்படின்னா தென் அவருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? டன். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 208 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் லயபிலிட்டி டு பே அட்வான்ஸ் டாக்ஸ். ஒரு கண்டிஷன் வைக்கிறான்ப்பா, எனக்கு இந்த கண்டிஷன் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணா யூ கேன் பே த அட்வான்ஸ் டாக்ஸ். என்ன கண்டிஷன்? அட்வான்ஸ் டாக்ஸ் ஷல் பி பேபிள் டியூரிங் த ஃபினான்ஷியல் எவ்ரி கேசஸ் வேர் த அமௌண்ட் ஆஃப் சச் டாக்ஸ் பேபிள் பை த அசெட் டியூரிங் தட் இயர் இஸ் 10,000 ஆர் மோர். 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? நீங்க கட்டுற டாக்ஸ் 10,000க்கு மேல இருக்கும். தென் இட் வில் பி அலோடட். இல்லைன்னா என்கிட்ட இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 8,000 தான் எனக்கு டாக்ஸே வருது, நான் அதை அட்வான்ஸா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். 8,000 தான் வருது, அதை அட்வான்ஸா பே பண்ணி என்ன பண்ண போறேன்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் டாக்ஸ் எதுக்கு? நீங்க கடைசி நேரத்துல போயிட்டு பல்கா கட்டும் போது பெரிய அமௌண்ட்டா தெரியும். ஐயோ இவ்வளவு டாக்ஸ் அத்தாரிட்டி கொடுக்கணுமா? 80,000 ரூபாய் நான் கொடுக்கணுமா? 1,00,000 நான் கொடுக்கணுமா? 15 லட்சம் நான் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு பேர்டன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அட்வான்ஸ் டாக்ஸ் பார்ட் ஓகே 3 months ஒன்ஸா 15 லட்சமா நீ வந்து 3 லட்சம் இல்ல 4 லட்சமா கட்டுப்பா. 4 வந்து 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 12 lakhs கம்ப்ளீட் ஆயிடும். இல்ல 5 கட்டிக்கோ 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றது தான். சோ அந்த பேர்டனை கம்மி பண்றதுக்காக தான் அட்வான்ஸ் டாக்ஸ். இப்போ 8,000 அப்படிதான் இருக்கு அப்படின்னும் போது 8,000 தான் ஒரு அமௌண்ட், நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸே அவ்வளவுதான். அதை நான் கொண்டு போய் அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ அட்வான்ஸ் டாக்ஸ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? மோர் தென் 10,000 மேல இருக்கும். ஓகேவா? சோ அந்த கண்டிஷன் சொல்ற செக்ஷன் 208. சோ 207 எதை பத்தி பேசிச்சு அப்படின்னா எப்போ லயபிள், எப்போ லயபிள், யாரெல்லாம் லயபிள் அப்படின்னு வந்து 207 பேசிச்சு. 208 என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லுது 10,000க்கு மேல இருக்கணும். இப்போ அடுத்து 209 என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட். ஓகே, நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு 209 சொல்லுது. ஸோ எஸ்டிமேட்டட் கிராஸ் டோட்டல் இன்கம், அதர் இன்கம் கவர்ட் அண்டர் 4480. 4480 என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? பெர்சன்டேஜ் ஸ்கீம். கரெக்டா?
பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே நம்ம எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 3 crores வரைக்கும் லிமிட் இப்போ ஏற்றிருக்கோம் 4480. அந்த 6% இன் கேஸ் ஆஃப் கேஷ், 8% இன் கேஸ் ஆஃப் அதர் தென் கேஷ் நம்ம பார்த்து எஸ்டிமேட் டோட்டல் இன்கம் இருக்கும் இல்லையா பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே, அதை தவிர்த்து வரக்கூடிய எஸ்டிமேட் கிராஸ் டோட்டல் இன்கம். சி த வேர்ட் எஸ்டிமேட்டட், இட்ஸ் நாட் ஆக்சுவல். ஏன்னா நீங்க அதே வருஷத்துல அதே ப்ரீவியஸ் இயருக்கு இவ்வளவு வரும்னு சொல்லி நீங்க அப்பவே டாக்ஸ் வந்து கட்ட போறீங்க, கரெக்டா? சோ அதனால வந்து அந்த இடத்துல என்னதான் பண்ண முடியும், எஸ்டிமேஷன் தான் பண்ண முடியும். ஓகே, சோ எஸ்டிமேஷன் இன்கம். நெக்ஸ்ட் வந்து அதுல இருந்து நீங்க என்னப்பா லிஸ்ட் பண்ணணுமா, டிடக்ஷன் சாப்டர் 6A இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் எஸ்டிமேட்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் தானே இது. இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம், டிடக்ஷன் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ டிடக்ஷன் என்னெல்லாம் பண்ண போறீங்க, இல்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி ஓகே இந்த வருஷமும் நான் இந்த டிடக்ஷன் பண்ணுவேன். டெஃபினட்டா வந்து வருஷம் பிரீமியம் கட்டுவோம் அப்படின்னா 80C 80D, இல்ல வருஷம் நான் வந்து வேற ஏதாவது எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக ஏதாவது பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூஸா ஏதாவது இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இந்த டிடக்ஷன் எஸ்டிமேஷன்லாம் வந்துடும். ஸோ அந்த டிடக்ஷன் நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது எஸ்டிமேட்டட் டோட்டல் இன்கம், விச் இஸ் கால்ட் நெட் டோட்டல் இன்கம். கரெக்டா? இன் கேஸ் ஆக்சுவலா வந்து அது நெட் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி என்ன நினைப்போம், கிராஸ் டாக்ஸ் லைபிலிட்டி ஆன் எஸ்டிமேட்டட் இன்கம், விச் மீன்ஸ் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கும். இதுல ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் பண்ணுவீங்க. ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணி என்ன பண்ணுவீங்க, டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிப்பீங்க. ஸோ டாக்ஸ் லயபிலிட்டி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம என்ன அப்ளிகபிள் பண்ணுவோம், ரிபேட் 87A அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் டாக்ஸ் லயபிலிட்டி ஆஃப்டர் ரிபேட். ஓகே, நான் ரிபேட்டை மைனஸ் பண்ணிட்டு எனக்கு டாக்ஸ் லயபிலிட்டி கிடைச்சிருச்சு. இன் கேஸ் வந்து டோட்டல் இன்கம் வந்து 1 crore மேல இருக்கு, இல்ல 50 lakhs மேல இருக்கு அப்படின்னா தென் சர்சார்ஜ் இஸ் அப்ளிகபிள். ஓகே, பேஸ்ட் ஆன் சர்சார்ஜ் நீங்க சர்சார்ஜ் கால்குலேட் பண்றதுக்கு எப்படி தெரியும், டாக்ஸ் ஆன் டாக்ஸ் மேல எத்தனை பர்சன்டேஜோ சர்சார்ஜ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அகைன் ரெண்டுத்தையும், விச் மீன்ஸ் டாக்ஸ் லைபிலிட்டி சர்சார்ஜ் நம்ம ஆட் பண்ணோம், யூ காட் டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் பேபிள். அது கூட 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணுவோம். செஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் செஸ். அதுக்கப்புறம் நீங்க டிடிஎஸ் டிசிஎஸ் ஏதாவது பிடிச்சிருக்கீங்க, இல்ல அதர் ரிபேட்ஸ் ரிலீஃப் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க காட்ட வேண்டியது டாக்ஸ் லயபிலிட்டி, விச் மீன்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் லயபிலிட்டி. இதுல டாக்ஸ் எனக்கு வரும் அப்படின்னு நீங்க ஒரு எஸ்டிமேஷன் டாக்ஸை போட்டு இவ்வளவு கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கு அப்புறமா ஆனா கம்மியா இருக்கு, இல்ல நான் ஜாஸ்தியா கட்டிட்டேன், விச் மீன்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நான் ஜாஸ்தியா கட்டிட்டேனா, நான் கட்டிட்டே வரேன் ஆனா எனக்கு ஆக்சுவல்ஸ் வந்து கம்மியா தான் நடந்திருக்கு அப்படின்னா தட் இஸ் டிஃபரன்ஸ். விச் மீன்ஸ் நீங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல படிப்பீங்க இல்லையா, பட்ஜெட் விசஸ் ஆக்சுவல்ஸ் போட்டு வேரியன்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வரும் வேரியன்ஸ் மாதிரி சொல்வீங்க. அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட், கம்மியா இருக்கு அப்படின்னா டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி. ஜஸ்ட் இது டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உள்ள இன்டெப்தா போக வேண்டாம். ஓகேவா? நீங்க எப்போ போவீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நார்மலா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 12 நினைக்கிறேன், இன்கம் டாக்ஸ். ஆமா 12. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸஸ் அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இது ரெண்டும் தெளிவா புரியும். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 12, INDAS 12 போட்டு பாருங்க. இல்ல ஏஎஸ் நார்மல் ஏஎஸ் இல்ல, இண்டேஎஸ் 12 போட்டு பாருங்க கூகுள். ஒரு நிமிஷம். ஓ, அது நார்மல் ஏஎஸ்ல 22. ஓகே ஓகே. நார்மல் இண்டேஎஸ்ல 12 தான இருக்கு. இண்டேஎஸ்ல 12 தானா? ஓகே ஓகே. சோ இந்த இண்டேஎஸ் 12 நீங்க படிப்பீங்க. அதுல போனீங்கன்னா உங்களுக்கு டெஃபர்ட் டாக்ஸ் அசெட், டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்றத பத்தின டேர்ம்ஸ்க்கான ஃபுல்லா இன்டெப்த் நாலேஜ் அதுல உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க அப்ப பார்த்துக்கலாம், இப்ப பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அது எதனால கம்மியாகும், நான் உங்களுக்கு பிஜிபி படிக்கும்போது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த டெப்ரிசியேஷன் வந்து நம்ம காமிப்போம். ஸோ நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இன்கம் டாக்ஸ் படி கம்மியா இருக்கணும். அப்போ புக்குக்கும் இன்கம் டாக்ஸ் இதுக்கும் மாறும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட், டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் மேஜரா டெப்ரிசியேஷன் பிளே பண்ணும். லீஸ் கேட்டிருந்தா லீஸ் வந்து பிளே ஆகும். அதுக்கப்புறம் வேற என்ன பெருசா டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்ல வந்து பிளே ஆகுறது, அதான் பிஜிபிபிக்கும் கம்பெனிஸ் ஆக்டுக்கும் இன்கம் டாக்ஸ் ஆக்டுக்கும் ரெண்டு இடத்துல எங்கெங்கெல்லாம் கன்ஃபிளிக்ட் இருக்கோ, அந்த பேட் டெப்ட்ஸ், கண்டிஜென்ட் லயபிலிட்டி, கண்டிஜென்ட் அசெட், இதெல்லாம் வந்து தான் பாத்தீங்கன்னா மேஜரா பிளே பண்ணும் இந்த டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்லையும் டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டிலையும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அட்வான்ஸ் டாக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. சரிங்கப்பா, நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போ லயபிள், எந்த வருஷத்துல லயபிள்னு சொன்னீங்க. அதே அந்த இமீடியட் ஃபாலோயிங் த இயர், விச் மீன்ஸ் எந்த ப்ரீவியஸ் அந்த அதாவது கால்குலேஷன் அசஸ்மெண்ட் இயர்ல தொடங்கி அந்த ஃபாலோயிங் இயர் அதை தொடங்குற அந்த வருஷத்தோட டாக்ஸை தான் நான் முன்னாடியே கட்டுறேன். விச் மீன்ஸ் அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கானதான் முன்னாடி கட்டுறேன். அது அட்வான்ஸ் டாக்ஸ் சொல்லிட்டீங்க.
ஒரு கண்டிஷன் சொன்னீங்க 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். சரி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்து நான் எப்படி கட்டணும் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னா செக்ஷன் 211 என்ன சொல்லுது, டியூ டேட் வந்து வைக்குது 3 months ஒன்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டீங்க. எந்த 3 months ஒன்ஸ்ல எப்படி நான் கட்டுறது? எனக்கு ஏப்ரல் டு மார்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நியூ இயர், விச் மீன்ஸ் எனக்கான ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஸோ அப்போ ஏப்ரல் டு மார்ச் இப்படி இருக்கு, நான் எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் 3வது மாசம். அப்போ நான் ஜூன் 30 கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஜூன் 15ஆம் தேதி கட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜூன் வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அடுத்த 3 months. அப்போ செப்டம்பர் 30 நான் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, செப்டம்பர் 15th. அண்ட் தென் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ டிசம்பர் 31st இல்ல, டிசம்பர் 15th. அதே மாதிரி மார்ச் 15th. ஸோ மார்ச் 15th நீங்க என்ன பண்ணிருக்கணும், 100% பே பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் இப்போ என்னென்ன டேட்ல கட்டணும்னு தெரிஞ்சு, இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் கட்டணும். 15% இங்க கட்டியிருக்கணும், 45% இங்க முடிஞ்சிருக்கணும், 75% இங்க முடிஞ்சிருக்கணும், 100% இங்க முடிஞ்சிருக்கணும். லெசன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, டாக்ஸ் 40,000 வச்சுக்கலாம். 15% அப்படின்னா 10% 4,000 plus 6,000. ஸோ இங்க நான் 6,000 கட்டணும். ஓகேவா? 45% அப்படின்னா இதுல 45% எவ்வளவு வருது பாருங்க, 40,000. 18,000. 18,000. 18,000. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா எனக்கு வந்து 45,000 நான் கட்டியிருக்கணும். சென்ஸ் 45% நான் கட்டியிருக்கணும். ஆனா நான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன், 15% கட்டியிருக்கேன். அப்போ 18,000 இந்த இடத்துல நான் கட்டியிருக்கணும். ஆல்ரெடி நான் கட்டினது ஒரு 6,000, அதை நான் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 12,000 தான் இந்த இடத்துல கட்டணும். புரியுதா? இல்ல இன்னொரு வாட்டினா இந்த இடத்துல 45%க்கு 18,000 நான் கட்டணும். ஆனா இந்த 45%லயே உங்களுக்கு 15% இன்க்ளூட் ஆயிதானே இருக்கு, ஆல்ரெடி கட்டின 15. ஓகேண்ணா. சோ அந்த 6,000 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 12,000 தான் நீங்க காட்டணும். அப்ப நம்ம டைரக்டா ரிமைனிங் 30% அதை மட்டும் காமிச்சிட்டு போனோம்லண்ணா. அப்படியும் காமிக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் அமௌண்ட்ல மைனஸ் பண்ண, நீங்க வந்து பெர்சன்டேஜ்ல மைனஸ் பண்றீங்க. இங்கேயே 13 காமிச்சிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் அப் டு 15 போட்டு ரிமைனிங் 30, அப்புறம் ரிமைனிங் 30னா இப்போ 45 முடிஞ்சிச்சா, 45 முடிஞ்ச அப்புறம் இங்க என்ன இருக்குன்னா உங்களுக்கு மறுபடியும் ரிமைனிங் வந்து 45 மைனஸ் பண்ணீங்கன்னா 75ல அகைன் 30 தானே, 30 தான் வரும். லாஸ்ட்ல 25. லாஸ்ட்ல 25%. இப்படி கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அவன் என்ன சொல்றான், டாக்ஸ் அத்தாரிட்டி அவன் பாயிண்ட் ஆஃப் ஏன் இப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, நீங்க செப்டம்பர் 15க்குள்ள 45% வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். டிசம்பர் 15க்குள்ள 75%. இதை ஏன் அவன் சொல்றான் அப்படின்னா, அவன் கால்குலேட் பண்ணி பார்ப்பான் டோட்டல்ல எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, டாலரன்ஸ் லிமிட் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்போ இன்கேஸ் வந்து டிசம்பர் 15ல 70% வரைக்கும் கட்டிட்டீங்க, 75 கட்டல, மீன்ஸ் ஒரு 5% தான் இருக்கு. சரி ஓகே 5% தானே, மார்ச்ல சேர்த்து கட்டிக்கோ அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி. லெசன்ஸ் அவன் பார்த்தானா, அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்றது அவன் ஸ்லிப் எடுத்து பார்த்தானா 5% தானே, சரி ஓகே அப்புறமா கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இன்கேஸ் நீங்க 75% கட்டணும், பட் உங்களால 60% தான் கட்ட முடிஞ்சிருக்கு டிசம்பர் வரைக்கும் அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னா, அடுத்த டைம் நீங்க கட்டுறீங்களா மார்ச்ல கட்டும் போது என்ன ஆகும்னா, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டணும். எந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டணும், இந்த பேலன்ஸ் டிஃபரன்ஸ் 15% இல்லையா, இதோட இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க நெக்ஸ்ட் 206 சாரி 200 செக்ஷன் 263 அந்த மாதிரி போனீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட்ல படிப்பீங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் அவன் வந்து இந்த 15%, 45%, 75% கொடுத்துருக்கான். இப்ப புரிஞ்சுதா என்ன பர்பஸ்க்காக அதை மாத்தி கொடுத்துருக்காங்க? கார்பரேட் ஆஸ் வெல் அஸ் நான் கார்பரேட் அசசி ரெண்டு பேருக்குமே. ஓகேண்ணா. ஓகேவா? இப்போ நம்ம சம் உள்ள போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அந்த கன்ஃபியூஷன் இருக்காது, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. சோ இங்க இருக்கு பாருங்க. Note, an eligible assessee in respect of eligible business referred 44 AD ADA, which means post empty school. Post empty business. To the extent of the whole amount of such advance tax during each financial year on or before 15th March. இது ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து 44 AD 44 AD A கீழ போறோம் அப்படின்னா அட்வான்ஸ் டாக்ஸ் நம்ம என்னைக்கு கட்டலாம், ஜூன் செப்டம்பர் அப்படி கட்ட முடியாது, டைரக்டா 15th மார்ச் தான் கட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ அதேதான், மீன்ஸ் சேம் ப்ரீவியஸ் இயர் 15th மார்ச்ல கட்டிக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா 2023-24 அப்படி இருக்கு அப்படின்னா
இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் ஃபைல் அதாவது 31st மார்ச் எனக்கு முடியுது, 31st March 24. ஸோ நான் ரிட்டர்ன் எவ்வளவு நாளுக்குள்ள ஃபைல் பண்ணிருக்கணும், July 31 as a individual. In case of company, October 31. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து எனக்கு டியூ டேட், இந்த டேட்ல தான் நான் ஃபைல் பண்ணிருப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்ஸை கட்டிட்டு விச் மீன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ் கட்டுவேன். பட் அட்வான்ஸ் டாக்ஸ்ன்றது என்ன, இந்த 2023-24 நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணலாம். ஸோ அப்போ இங்க பெர்சன்டேஜ் ஸ்கீம் சொல்ல வர்றது என்னன்னா, அட்வான்ஸ் டாக்ஸ் நீங்க இந்த வருஷம் முழுக்க கட்டுவீங்க. ஓகே, விச் மீன்ஸ் ஜூன், செப்டம்பர், டிசம்பர், மார்ச், நாலு பீரியட்ல கட்டுவீங்க. ஓகே, பட் ஆனா 44 AD ADAக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கடைசி 4வது பீரியட்ல மொத்தமா சேர்த்து அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நீங்க மார்ச்ல கட்டிக்கலாம். விச் மீன்ஸ் 15th மார்ச்ல கட்டிக்கலாம். இயர் எண்டு போட்டேன் இல்லையா, 15th மார்ச்ல நீங்க கட்டிக்கலாம். 15th மார்ச்ல நீங்க பே பண்ணலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து இந்த 2 ஸ்கீமுக்கு மட்டும் என்னன்னா, உங்களால இந்த மாதிரி 15, 45, 75 எடுத்துக்க முடியாது. பட் ஆனா உங்களுக்கு என்ன, நீங்க மார்ச்ல கட்டிக்கிற மாதிரி வேணா நாங்க ஒரு பாயிண்ட் தரோம், நீங்க மார்ச் 15 கட்டிக்கிற மாதிரி வேணா ஒரு பாயிண்ட் தரோம், உங்களால 3 பீரியட் அதை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு நோட் கொடுத்துருக்கோம். புரியுதா இந்த நோட்டு? சொன்னது புரியுதா? நான் ஆக்சுவலி எதுக்கு இதுனா லைக் மார்ச் அந்த இது கட்டுறதும் அப்புறம் எக்ஸ்ட்ராவா போய் இன்னொரு 4 மாசம் தள்ளி கட்டுறதுல என்ன பெனிஃபிட்னா? இல்ல, பெர்சன்டேஜ் ஸ்கீமே உங்களுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. 44 AD ADA கீழே நீங்க வரீங்க அப்படின்னா நீங்களா ஒரு எஸ்டிமேஷன் இன்கம் தானே ஆல்ரெடி எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஆக்சுவல் பிஜிபிபி இல்லாம 44 AD ADன்றது நம்மளோட ஒரு எஸ்டிமேஷன் தான். விச் மீன்ஸ் 6%, 8% இருக்கிறது, இது எல்லாமே வந்து எஸ்டிமேஷன் மாதிரி தானே. இப்போ அங்க கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, தென் ஆட்டோமேட்டிக்கா கம்மியான இன்கம் இருக்கு அந்த பக்கம் தான் தாவும். ஸோ அங்கேயே ஆல்ரெடி ஒரு பெனிஃபிட் தான். இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் இன்னொரு ஃபர்தர் பெனிஃபிட் தான். ஸோ அதனால வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் இதுக்கு நம்ம கட்டணும் அப்படின்னா பீரியட் வைஸ் கட்ட முடியாது. பிளஸ் இன்னொரு பாயிண்ட், பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வரல அப்படின்னா நம்ம டாக்ஸ் ஆடிட் பண்ணிருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். அது ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் ரிமெம்பர் ஆகுதா உங்களுக்கு, நம்ம மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும்னு? பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வரல அப்படின்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும், டாக்ஸ் ஆடிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பாயிண்ட்? பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வரலன்னா அப்போ டாக்ஸ் ஆடிட் பண்றதுக்கும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கும், அந்த பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆமாண்ணா. அந்த பீரியடோட கம்ப்ளீஷன்ல தான் டாக்ஸ் ஆடிட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் எஸ்டிமேஷனை வச்சு டாக்ஸ் ஆடிட் கண்டிப்பா பண்ண முடியாது. கரெக்டா? சோ அதனால பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வந்தால் உங்களுக்கு 15th மார்ச், இன்கேஸ் வரலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து வரவே முடியாது. பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வந்தா மட்டும் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் டாக்ஸ். இன்கேஸ் நார்மலா வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஃபுல்லா டாக்ஸ் ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பீரியட் க்ளோசிங் எடுத்து உங்களால் பண்ண முடியும். டாக்ஸ் ஆடிட் அண்டர்ல வருது அப்படின்னும் போது எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியலையா நான் சொன்னது இப்போ? இல்ல புரியுதா? லைக் இப்படி இருந்தாலும் 15 நாள்ல அந்த இது 16 நாள்ல இது முடிய போகுது. இல்ல 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 இல்ல, இங்க நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் எவ்வளவு பேமெண்ட்னு நீங்க பண்ணுவீங்க. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றது எதுக்கு? ஹலோ அண்ணா, கேக்குதா? ஹலோ கேக்குதா? சொல்லுங்கண்ணா, பிரேக் ஆச்சு நடுவுல. பிரேக் ஆயிடுச்சா? இப்ப சொல்லுங்க, இப்ப கேக்குது. அதாவது இங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் இல்லையா? ஆமா. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் கால்குலேட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டே பண்ணுவோம். விச் மீன்ஸ் அந்த ப்ரீவியஸ் இருக்கு இங்க வரக்கூடிய அசஸ்மெண்ட் இயர்ல தான். பட் அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர்ல கட்டிடுவீங்க. விச் மீன்ஸ் இங்க 15 நாள் கேப் இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு மறுபடியும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம் கேப் இருக்கு. அதுதான் 4 மாசம் கேப் இருக்கு. பட் அந்த 15 நாள் கிராஸ் ஆனா அது அசஸ்மெண்ட் இயர்ல ஃபாலோ, ப்ரீவியஸ் இயர் கம்ப்ளீட் ஆயிடும்ல, நான் அப்படி சொல்றேன். அது அப்படிதான் புரியுது. பட் ஆனா இந்தியா ஆல்ரெடி எஸ்டிமேஷன் இன்கம் தானே. ஓகே ஓகே. அட்வான்ஸ் டாக்ஸும் எஸ்டிமேஷன் வச்சு தானே போடுறோம், பெர்சன்டேஜ் ஸ்கீமும் எஸ்டிமேஷன் வச்சு தானே போடுறோம். இல்ல இப்போ முன்னாடி நம்ம அந்த ஜூன் 15, செப்டம்பர் 15 அப்படின்னா ஓகே, பர்டன் குறைக்கிறதுக்கு அந்த அந்த மாசம் பிடிச்சு செக்ரிகேட் பண்றாங்க. இங்க எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துல முடிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டணும் அப்படின் போது என்ன அந்த 15 டேஸ்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறேன். புரியுது, 4 மாசம் தான் புரியுது. பட் 15 டேஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் முடிஞ்சிருமே, அந்த அவ்வளோ இயர் எண்ட்ல போய் என்ன அட்வான்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறேன். சரி, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 44 AD எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பெர்சன்டேஜ் ஸ்கீம் நம்ம டேக் பண்ணிட்டோம். இப்போ பெர்சன்டேஜ் ஸ்கீம் எடுத்தோம்னா இது ஒரு எஸ்டிமேஷன் இன்கம். இது ஆல்ரெடியே எஸ்டிமேஷன் இன்கம். ஸோ இப்போ நான் வந்து 2021, 22 இதை நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது
அடுத்த 5 வருஷத்துக்கு இது எனக்கு அப்ளிகபிள்னு ஒரு பாயிண்ட் படிச்சோமா, விச் மீன்ஸ் இதுக்கு இடையில நான் ஏதாவது ஒரு வருஷத்துல நான் டிராப் பண்ணிட்டேன்னா என்னால மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு 4480 கீழே வரவே முடியாது. மறுபடியும் நான் நார்மல் ஸ்கீம் கீழே தான் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். கரெக்டா? சோ இப்போ இங்க என்னன்னா 2021 22 22 23 23 24 24 25 25 26. சோ இதுதான் இந்த 5 இயர்ஸ். ரைட்டா? இந்த 5 இயர்ஸ்மே நான் என்னதான் எடுப்பேன்னா எஸ்டிமேஷன் இன்கம். எங்கேயுமே வந்து ஆக்சுவலே நடக்காது. ஆல்ரெடி நான் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருப்பேன். விச் மீன்ஸ் 2021-22 கூட நான் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஆனா என்னோட பிசினஸ் growth மேபி தேர்ட் இயர்ல இவ்வளவு இருக்கும், ஃபோர்த் இயர்ல இவ்வளவு இருக்கும்ன்றத பொறுத்து என்னோட அந்த இன்கம் வேணா வேரி ஆகலாம். மைட் பி அதுதான் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட், டெஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டின்னு வரலாம். விச் மீன்ஸ் இப்போ 4480 கீழே நம்மளுக்கு என்ன 6%, 8% இன் கேஸ் ஆஃப் கேஷ், இன் கேஸ் ஆஃப் நான் கேஷ். இவ்வளவுதான் என்னால எஸ்டிமேட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அப்ப எஸ்டிமேஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு இன்கம் வரும், எனக்கு இவ்வளவு இன்கம் வரும், எனக்கு இவ்வளவு இன்கம் வரும், இவ்வளவு இன்கம் வரும். அதாவது என்னோட பிசினஸ் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நான் ஃபோர்காஸ்ட் பண்றேன். அதுவும் எனக்கு எவ்வளவுதான் 3 crores கீழே இருக்கணும் என்னோட பிசினஸ். அதுவும் ஒரு கண்டிஷன். விச் மீன்ஸ் அது நியூவா அமெண்ட்மெண்ட் ஆனது. பிஃபோர் கண்டிஷன் என்ன 2 crores கீழே இருக்கணும். அப்பதான் எனக்கு 4480 அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் உங்களோட பிசினஸ் இன்கம் நீங்க எஸ்டிமேட் பண்ற இன்கம் எவ்வளவு தாண்டக்கூடாது, 2 crores தாண்டக்கூடாது அப்படின்றதே இங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இல்லைன்னா நான் என்னால தேர்ட் இயர் வந்து நான் வந்து திடீர்னு 5 கோடி பண்றேன், பிசினஸ் பூம் ஆகுது 6 கோடி பண்றேன் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வரமாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் ஸ்கீம் விட்டு வெளியே போயிருவோம். நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஸ்கீம் 4480 கீழே கண்டிஷன் 2 crores. ஸோ ஆல்வேஸா நீங்க எஸ்டிமேஷன் பண்றீங்க அப்படின்னா கூட 2 கோடியே தாண்டக்கூடாது உங்களோட எஸ்டிமேஷன் நான் சொல்றேன். அப்போ ஆல்ரெடி நீங்க எஸ்டிமேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்னது இப்போ ஆக்சுவல்ஸ் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது ஒரு 80 lakhs தான் நான் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன். திடீர்னு என் பிசினஸ் ஒரு 1.5 crore வந்துருச்சு. இது ஆக்சுவல், இது எஸ்டிமேட். இப்போ நான் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வரேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து 1.5 crore வேண்டாம், நீங்க 80 lakhs கொடுத்தா போதும். லெசன்ஸ் ஆல்ரெடி நான் பெர்சன்டேஜ் ஸ்கீம் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு நான் 80 lakhs நான் டாக்ஸ் பே பண்றேன், கம்மியா நான் பே பண்றேன் அப்படின்றதுக்காக தான். விச் மீன்ஸ் இது டாக்ஸ் லியாபிலிட்டி இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா விச் எவர் இஸ் லோவர் நம்ம இதை எடுத்துப்போம். இன்கேஸ் இது அப்படியே உல்டாவா நடந்திருக்கு அப்படின்னா 1.5 crore இங்க 80 lakhs இங்க வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பெர்சன்டேஜ் ஸ்கீம் வேணா நான் நார்மல் இது கீழே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் கீழே வந்துடும். கரெக்டா? ஆனா நீங்க ஒன்ஸ் அதை வித்ட்ரா பண்ணிட்டீங்க 4480 நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால் எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட கூலிங் பீரியட் மாதிரி தான். சோ இந்த பெனிஃபிட்காக தான் நம்ம 4480 பெர்சன்டேஜ் ஸ்கீம்லயே வந்தோம். சோ இங்கேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பர்டன் ரிமூவ் ஆகிற கால்குலேஷன் இங்கே வந்துருச்சு. பட் இன்கேஸ் 4480 பர்டன் ரிமூவ் ஆகுறதே 4480 தான். அதாவது ஒரு 1.5 crore வர இடத்துல நீங்க 80 lakhs தான் வரீங்க பிகாஸ் ஆஃப் 4480 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே பர்டன் கம்மி ஆயிடுச்சு, டாக்ஸ் பர்டன் கம்மி ஆயிடுச்சு. டாக்ஸ் பர்டன் அந்த எஸ்டிமேஷன்ல. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கட்டணுமா, ஆல்ரெடி டாக்ஸ் பர்டன் 4480 கம்மி ஆயிடுச்சு, மறுபடியும் அதே பர்டன் நாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணுமான்னு கேட்டா அது நாங்க பண்ண மாட்டோம். அது நாங்க மார்ச் 15th தான் உங்களுக்கு கடைசி டேட்டா வைப்போம். நீங்க இந்த பர்டனை வந்து செப்டம்பர் ஜூலை அப்படி கட்ட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்கேயே பர்டன் கம்மி ஆயிடுச்சு ஆக்சுவல்ஸுக்கும் 4480க்கும். ஸோ அங்கேயே டாக்ஸ் பர்டன் கம்மியானதுனால நீங்க வந்து மார்ச் 15 தான் கட்டணும். அந்த மார்ச் 15 அப்படின்றது நீங்க இந்த எந்த வருஷம் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இந்த வருஷத்துல மார்ச் 15 வரும்போது நீங்க கட்டிக்கலாம். அதை நீங்க பெர்சன்டேஜ் ஸ்கீம் அடாப்ட் பண்ற வரைக்கும். ஏன்னா 5 வருஷமுமே எஸ்டிமேஷன் இன்கம் மாதிரி தான் இருக்கும். 6-8 அப்படிங்கிறது அது ஒரு எஸ்டிமேஷன் இன்கம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க இருந்து டாக்ஸ் பர்டன் கம்மி ஆகுதோ அது கட்டிட்டு தான் வருவீங்க. ஸோ அகைன் அடிஷனலா ஒரு பர்டன் நாங்க கொடுக்கல, உங்களுக்கு மார்ச் 15 நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நடுவுல வந்து இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் எப்போ வரும் அப்படின்னா தேர்ட் இயர்ல திடீர்னு நான் 4480 இருந்து வித்ட்ரா ஆயிட்டேன். அப்போ நார்மலா வந்துருவேன். விச் மீன்ஸ் நார்மல் டாக்ஸ் லியாபிலிட்டியை கட்டுவேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து அகைன் என்ன ஆகும், அட்வான்ஸ் டாக்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஜூன், ஜூலை, செப்டம்பர், டிசம்பர், மார்ச் அப்படின்னு நீங்க அப்ளிகபிள் ஆயிடும் 4 quarter. ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் வித்ட்ரா ஆயிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, என்னால நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 வருஷத்துக்கு என்னால 4480 எடுத்துக்கவே முடியாது. அடுத்து வர 5 வருஷத்துக்கு கூலிங் பீரியட் மாதிரி. சோ அந்த 5 வருஷத்துல என்னால கால்குலேட் பண்ண முடியும். மறுபடியும் அதுக்கப்புறம் தான் வரும். சோ அதனால தான் 4480 விச் மீன்ஸ் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வரீங்க அப்படின்னாலே நீங்க ஆல்ரெடி டாக்ஸ் பர்டன் கம்மி பண்ணணும் தான் வரீங்க, அந்த பர்டனையும் நாங்க கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் மார்ச் 15 வச்சிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு ஓகேவா, கிளியரா இருக்கா? ஓகேண்ணா.
இன்னும் அடிஷனலா நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 44 எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணோம்னா நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓஹோ இதுவும் ஒரு பாயிண்டா, இதுவும் ஒரு பாயிண்டா, அந்த மாதிரி நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம போதும், இது வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் மட்டும் தான், அதாவது எனக்கு ரிமெம்பர் ஆன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அதுக்கு ரீசனிங் பிஹைண்ட், அதுக்கான இந்த ரீசன் வந்து இதுக்கு பிஹைண்டா இருக்கும், எதனால வந்து நாங்க மார்ச் 15 வச்சிருக்கோம் அப்படின்றது. இன்னும் அடிஷனலா நம்ம 44 கீழே தான் போயிட்டு ஒரு பாயிண்டா படிச்சோம்னா லாஜிக்கலாவே நம்மளுக்கு புரியும். ஓஹோ இந்த இடத்துல இது இங்க வர்றதுனால டெஃபினட்டா நம்மளால அந்த டைம்ல வந்து குவார்டர் வைஸ் கட்ட முடியாது. அந்த மாதிரியான லாஜிக்கல் திங்கிங்கே நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல்லா நம்ம படிக்கும் போது. கோ த்ரூ பண்ணி பாருங்க. பட் எனக்கு ரிமெம்பர் ஆன பாயிண்ட் மட்டும் வச்சு நான் இப்போதைக்கு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும், கனெக்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிடும், லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலே இன் ரிட்டர்ன் ஃபைலிங். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளவு பே பண்ணோம், இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் பண்றதுக்கு. ஓகே, அட்வான்ஸ் டாக்ஸ் நம்ம லேட்டா பே பண்ணாலே அதுக்கே டாக்ஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஃபைல் பண்றதே நம்ம லேட்டா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட் ஃபைலிங் ஃபீ. ஸோ டாக்ஸ் ஆஸ் பர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் படி டாக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, விச் மீன்ஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிடிஎஸ், டிசிஎஸ், அட்வான்ஸ் டாக்ஸ், மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் கிரெடிட், அண்ட் தென் ரிலீஃப், தட் இஸ் டாக்ஸ் ரிமைனிங் அன்பெய்டு ஆஸ் ஆன் மேட். வந்து மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸா, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ். இன்னொன்று வந்து கம்பெனி டாக்ஸ். ஓகே சரி. ஸோ மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் தென் ரிலீஃப், தட் இஸ் ரிமைனிங் அன்பெய்ட் டாக்ஸ் ஆஸ் ஆன் 1st April ஃபார் த அசஸ்மெண்ட் இயர். ஓகேவா? விச் மீன்ஸ் 31st March ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஓஐ அப்படின்றது எவ்வளோ, அதாவது ஆர்ஓஐல இவ்வளோ டாக்ஸ் தான் நான் கட்டணும், டிடிஎஸ் எவ்வளோ நான் கட்டியிருக்கேன், அட்வான்ஸ் டாக்ஸ் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன், இதெல்லாம் அட்வான்ஸ் டாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இது வந்து அட்வான்ஸ் டாக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இல்ல, இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க ஃபைல் பண்ணும் போது. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா July 31st ஆர் October 31st நீங்க பண்ணுவீங்க இல்லையா, இதுல நீங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா, இந்த டேட்ல நீங்க வந்து டிலே பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க ஃபைல் பண்ணணும் இல்லையா. அப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க டிடிஎஸ் எவ்வளவு கட்டிருக்கீங்க, டிசிஎஸ் எவ்வளவு கட்டிருக்கீங்க, அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டிருக்கீங்க, கிரெடிட் எவ்வளவு இருக்கு, மேட் கிரெடிட் எவ்வளவு இருக்கு, ரிலீஃப் என்ன இருக்கு, எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட நெட் டாக்ஸ், நான் இப்போ இவ்வளவுதான் பே பண்ணணும். விச் மீன்ஸ் டெஃபர் டாக்ஸ் அசெட் வந்திருக்கா, டெஃபர் டாக்ஸ் லைபிலிட்டி வந்திருக்கா, நான் எக்ஸஸா பே பண்ண வேண்டியிருக்கா, இல்ல இன்னும் அதுல நான் அதிகமா பே பண்ணிருக்கணும், அதிகமா பே பண்ணிருக்கேன் இல்லைன்னா கம்மியா பே பண்ணிருக்கேன். கம்மியா பே பண்ணிருக்கேன்னா பேலன்ஸ் எவ்வளவோ அதை நான் கட்டணும். அதிகமா பே பண்ணிருக்கேன் அடுத்த வருஷம் கட்டும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த லைபிலிட்டி எடுத்துப்பேன். ஓகேவா? சோ இந்த டெஃபர் டாக்ஸ் அசெட், டெஃபர் டாக்ஸ் லைபிலிட்டி இந்தியாஸ்ல வந்து எங்க கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க அது வரைக்கும் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வருஷம் டாக்ஸ் லைபிலிட்டி வரும்போது இந்த டாக்ஸ் லைபிலிட்டி மைனஸ் பண்ணணும் அப்படின்றது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் அது லாப்ஸ் ஆயிடும். ஸோ அது ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ நார்மலா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க எவ்வளோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1% per month. இன்கேஸ் நான் ஜூலைல வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஃபைல் பண்றது வந்து November 30th. இப்படி நான் பண்றேன் அப்படின்னா எத்தனை மாசம் தள்ளி பண்ணிருக்கேன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட 3 மாசம், 3 months. பட் நம்ம பிலேட்டட் ரிட்டர்ன் கூட ஃபைல் பண்ணிக்கலாம். பிலேட்டட் ரிட்டர்னுக்கான டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 31st December, ஆறு அதுக்கு முன்னாடி நீங்க கட்டிருக்கீங்கன்னா. இப்ப நான் எப்ப பண்ணிருக்கேன், November 30th, whichever is earlier. November 30th is earlier. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கலாம், இங்கேயும் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிக்கலாம் ஆஸ் பர். ஆனா நான் மென்ஷன் பண்ணோம் இது என்னோட பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணோம். ஸோ மென்ஷன் பண்ணி நான் ஃபைல் பண்ணோம். மைட் பி அப்ளிகபிள் ஆச்சு, இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா 1% அப்ளிகபிள் ஆகும். எத்தனை மாசத்துக்கு, 3 மாசத்துக்கு. விச் மீன்ஸ் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஓஹோ ஜூலை 31st இல்லையா, நான் ஜூலை 31st ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 4 months. November 30 தானே ஃபைல் பண்றாங்க, இப்போ 4 months. இந்த 4 monthக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1% வரும். என்னோட டாக்ஸ் எவ்வளவோ, டாக்ஸ் வந்து இப்போ 10,000 வந்திருக்குன்னு வச்சுப்போம், இன்டூ 1%. ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங், அப்ராடிங் ஃபைலிங் எத்தனை மாசத்துக்கு, இன்டூ 4 months. அதாவது அடுத்த நாள்ல இருந்தே வந்துருமா, ஜூலை 31st ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்தே, அப்போ 4 months. ஏன்னா இங்க பர் மந்த் தானே இருக்கு 1%, அதனால 4ன்னு போட்டேன். அப்போ 40,000 இன்டூ 1% ஈக்குவல் டு 400. 400 rupees வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்ஸ் பா, ஓகே சாரி இன்ட்ரெஸ்ட் பா, அந்த டாக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணும்போது November 30th நான் போய் ஃபைல் பண்றேன் அப்படின்னா 400 ரூபாயும் சேர்த்து கட்டணும், அதாவது 40,400 நான் கட்டணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல டிலேட் ரிட்டர்னுக்கான இன்ட்ரெஸ்ட் 234A. புரிஞ்சுதா? 234A புரிஞ்சுதா? நான் 10,000 ரூபாய் கம்மியா வச்சேன், பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குன்னா டெஃபினட்டா அதிகமா வரும். ஓகே, என்னடா அமைதியா இருக்கீங்க, புரியலையா? ஓகேண்ணா, கேட்கலையாண்ணா?
ஓகே ஓகே இப்பதான் கேக்குது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 234B. இது என்ன இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234B அப்படின்னா ஃபார் டிஃபால்ட்ஸ் இன் பேமெண்ட் ஆஃப் 90% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ், விச் மீன்ஸ் நீங்க வந்து 90% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் கிட்டத்தட்ட அவன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 100% இருக்கு இல்லையா, 100%ல அட்லீஸ்ட் நீங்க 90% ஆஃப் கட்டி இருக்கணும். இன்கேஸ் 90 கூட கட்டாம டிஃபால்ட் பண்ணீங்க அப்படின்னா தென் ஆல்சோ யுவர் கம்ஸ் அண்டர் இன்ட்ரெஸ்ட். இன்னும் இன்ட்ரெஸ்ட் சிலது வந்து குவார்டர் வைஸே பிரிப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 100%ல 90% ஆஃப் அட்வான்ஸ் டாக்ஸஸ் நீங்க கட்டியிருக்கணும், இல்ல 90% டிஃபால்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல சென்ஸ் இப்படியும் ஒன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த 90%ல டிஃபால்ட் ஏதாவது இருக்கு, 100% நீங்க கட்டணும், அதுல 90% டிஃபால்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் வில் ரெக்கர். ஓகேவா, அந்த டைம்லயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கர் ஆகும். இல்லைன்னா நீங்க 90% ஃபுல்லா பே பண்ணல அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கர் ஆகும். எப்படி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா எல்லா இடத்துலயும் 1% இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல 0.1% அந்த மாதிரி, எங்கேயாவது ஒரு இடத்துல 2%, 5% அப்படி போகும் இன்ட்ரெஸ்ட். மோஸ்டா எல்லா இடத்துலயும் இந்த 1% பர் மந்த் அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1% பர் மந்த் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆஃப் த அசஸ்மெண்ட் டில் த ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட். அதாவது இப்போ நான் 90% தான் பே பண்ணிருக்கேன். ஓகேவா, ஸோ மார்ச் 31க்குள்ள நான் 100% பே பண்ணணும். சாரி, மார்ச் 15க்குள்ள நான் 100% பே பண்ணணும். ஓகே, ஆனா நான் 90 தான் பே பண்ணிருக்கேன். பேலன்ஸ் இருக்க 10% நான் எப்போ பே பண்றேன் அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றப்போ நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் நான் ஜூலைல வந்து பே பண்றேன், ஜூலை 31. இப்போ நீங்க கேட்கலாம், ஆனா ரிட்டர்ன் ஆஃப் இன்கமே அங்கதானே ஃபைல் பண்றாங்க, அங்க பே பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து மார்ச் 15க்குள்ள முடிச்சிருக்கணும். ஆனா நீங்க வந்து அதை அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு கொண்டு போய் ஜூலைல கட்டுறீங்க. அப்ப என்ன சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து எடுத்துக்கோ, மார்ச் 15 அப்போ ஏப்ரல்ல இருந்து எடுத்துக்கோ, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை டில் பேமெண்ட் நான் பண்றேன் 31. நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போது தான் நான் ஃபைல் பண்றேன். அப்போ 1, 2, 3, 4 இந்த 4 மந்த்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், 1% இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும். எவ்வளவுக்கு, அந்த 10%க்கு. விச் மீன்ஸ் 90% கட்டிட்டீங்களா, பேலன்ஸ் 10% கட்ட வேண்டியிருக்கீங்களா பெண்டிங். அந்த பெண்டிங்க்கு நீங்க என்ன பண்ணணும், 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த பாயிண்ட்? ஓகேண்ணா. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து அசஸ்ட் டாக்ஸ். அசஸ்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிருக்கான், டாக்ஸ் ஆன் இன்கம் டிட்டர்மைன் இந்த செக்ஷன் 143(1). வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆர் அண்டர் சச் ரெகுலர் அசஸ்மெண்ட் ஆஸ் ரிடியூஸ்ட் பை டிடிஎஸ். ஓகே, இந்த 143(1) எதை பத்தி பேசும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க ஃபைல் பண்றதுல ஏதாவது உங்களோட கால்குலேஷன்ல எரர்னஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கா, நீங்க புக்ஸுக்கும் நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக் எரர் ஏதாவது இருக்கா, இல்ல நீங்க ஏதாவது எரர் பண்ணிருக்கீங்களா, மேனுவல் எரர் ஏதாவது இருக்கா, ஹியூமன் எரர் ஏதாவது இருக்கா, ஆல்மோஸ்ட் மிஸ்மேட்ச் எரர் இது ரெண்டும் இருக்கு அப்படின்னா 143(1) கீழே போய் அவங்க வந்து பார்ப்பாங்க. 143(1) கீழே ஏதாவது டாக்ஸ் கரெக்டா தான் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்களா, இல்ல ஏதாவது தப்பா டிட்டர்மைன் பண்ணிருக்காங்களா, ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி தான் நடந்திருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. 143(1)ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்க வந்து இந்த கால்குலேஷன் தப்பு பண்ணிருக்கீங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வரும். ஓகேவா, சோ இது என்னது, இது ஒரு அசஸ்மெண்ட். 143(1) அப்படிங்கிறது அது ஒரு அசஸ்மெண்ட், உங்களோட இன்கம் வந்து டிட்டர்மைன் பண்றது. ஆர் இந்த பாருங்க, ஆர் அண்டர் சச் ரெகுலர் அசஸ்மெண்ட். அப்படி இல்ல ரெகுலர் அசஸ்மெண்ட் இல்ல, ரெகுலரா எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, நார்மலா நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ற மாதிரி ஓகே ஃபைல் பண்ணிட்டே வரோம், கரெக்டா இருக்கு. 143(1) எப்போ வரும் அப்படின்னா ஹேவ் டு சஸ்பெக்ட், ஓகே இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சரி ஓகே 143 கீழே விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டீம் உட்காந்து ஒர்க் பண்ணும். அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இல்ல கரெக்டா தான் இருக்கு, இல்ல எரர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஓகேவா, ஸோ இது ரெண்டு விதமாவும் உங்களோட டாக்ஸ் அசஸ் பண்ண முடியும். ஸோ அதுல இருந்து நீங்க அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணீங்க, ரெகுலர் அசஸ்மெண்ட்லயோ இல்லைன்னா 143(1) பண்ணிட்டு எதெல்லாம் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பிசிஎஸ், ரிலீஃப் ஆஃப் டாக்ஸ் அலோடட், விச் மீன்ஸ் 90, 91 இது எல்லாமே ரிலீஃப் தான். இந்த ரிலீஃப் என்னன்னா அரியர் இன்கம் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த ரிலீஃப்ல அப்ளிகபிள் ஆகும். பட் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கா நான் செக் பண்றேன், இருந்தா நம்ம அதை நடத்துவோம். அட்வான்ஸ் டாக்ஸ் நான் செக் பண்றேன். ஸோ ரிலீஃப் இருந்தா அதை மைனஸ் பண்ணுவீங்க. ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் இல்லைன்னா மேட் கால்குலேஷன் மேக்ஸிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ், இது ரெண்டு கிரெடிட் இருக்கு அப்படின்னா இது மேட் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா கம்பெனிக்கு வரும். ஏஎம்டி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஸ் இவங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இதோட கிரெடிட்ஸ் ஒன்னும் போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனா என்னன்னா இது எனக்கு புரியல அப்படின்னு மேட் உங்களுக்கு வந்து ஃபைனல் படிக்கும் போது உங்களுக்கு தேவை. ஆல்ரெடி மினிமம் டாக்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா, மேட் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகே, பட் ஆனா மேட் கம்பெனிக்கு வருது, அதாவது மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் மேட். ஓகே, அண்ட் தென் எனி ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89, விச் மீன்ஸ் ரிலீஃப் செக்ஷன் 89 அண்டர்ல ஏதாவது ஒரு ரிலீஃப் வருது அப்படின்னா ஓஹோ சாரிடா இந்த மாத்தி சொல்லியிருக்கேன். இந்த ரிலீஃப் இந்த 89 ரிலீஃப் தான் உங்களுக்கு அரியர் இன்கம். இங்க 90 அப்படிங்கிறது ரெண்டு ரிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா யூனிலேட்டர் ரிலீஸ்,
இதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ரிலீஃபும் உங்களுக்கு தேவைப்படாது. பைலேட்டரல் ரிலீஃப். என்னன்னா இது 2 ரிலீஃப் எனக்கு சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு 2 இது இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல உங்களுக்கு வரும். இப்ப 2 கண்ட்ரி கூட இருக்கு அப்படின்னா டிடிஏ அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த டிடிஏ அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் இப்ப நீங்க இந்தியால டாக்ஸ் கட்டிட்டு இப்போ துபாயில இருந்து அந்த இன்கம் வாங்கி துபாயில நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா டபுள் டாக்ஸ் ஆகுது இல்லையா? துபாயில டாக்ஸ் இல்ல. வேற எந்த ஊர் எடுக்கலாம்? யூஎஸ் எடுத்துப்போம். யூஎஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவிலே டாக்ஸ் கட்டிட்டு யூஎஸ்ல டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தா 2 இடத்துல டாக்ஸ் கட்டுறோம். ஸோ இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு கான்ட்ராக்ட் வந்திருப்பாங்க, டிடிஏஏ அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவன் இந்தியாவில் இங்க டாக்ஸ் கட்டிட்டான், இல்லைன்னா அவன் யூஎஸ்ல இங்க டாக்ஸ் கட்டிட்டான். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணா அவனுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். என்ன ரிலீஃப் கொடுக்கும்? யூனிலேட்டரல் ரிலீஃப் ஆர் பைலேட்டரல் ரிலீஃப். நான் பைலேட்டரல் ரிலீஃப் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் அக்ரிமெண்ட் இருந்தா பைலேட்டரல் ரிலீஃப், அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா யூனிலேட்டரல் ரிலீஃப். யூனிலேட்டரல் ரிலீஃப் அப்படிங்கிறது என்னன்னா நீங்களே சொல்வீங்க, நான் ஆல்ரெடி அங்க இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்கேன், எனக்கு இப்ப இங்க மறுபடியும் டாக்ஸ் கட்ட சொல்றீங்க, இது எனக்கு டபுள் டாக்ஸா வருது, அப்போ எனக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஃபைல் பண்ணும்போது. சோ அந்த ரிலீஃப் கொடுக்குற செக்ஷன் தான் 90, 90A, 91. ஓகேவா? சோ இதுதான் ரிலீஃப் ஆன் டாக்ஸ் ஆர்டர். இது எல்லாமே இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல வரும். இதை பத்தி இப்ப நான் படிக்கணுமானா அப்படின்னு கேட்டா வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபுல்லா உட்காந்து படிக்கலாம் வேண்டாம். சோ இந்த ரிலீஃப் என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம்னு சொல்ல வரோம். அதுல நார்மலா டிடிஎஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சம் போடுமோ சொன்னேன். ஏதோ ஒரு சம் போடுமோ நம்ம டக்குன்னு ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் அசஸ்மெண்ட்ல டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி தான். ஓகேவா? சோ அடுத்து ஒரு நோட் கொடுத்துருக்கான். என்ன நோட் கொடுத்துருக்கான்? இன் கேஸ் நோ அசஸ்மெண்ட் இஸ் மேட் டாக்ஸ் ஆஸ் பர் ROI கேன் பி கன்சிடர் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். விச் மீன்ஸ் இன் கேஸ் அசஸ்மெண்ட்டே வந்து மேட் ஆகல ஆஸ் பர் ROI படி, in case no assessment is made, tax as per ROI can be considered for calculation. Okay, அதாவது 2 அசஸ்மெண்ட்மே நடக்கல, ரெகுலர் அசஸ்மெண்ட்டும் நடக்கல, இல்லனா இந்த 143(1) அசஸ்மெண்ட் நடக்கல அப்படின்னா அப்போ நீங்க எவ்வளவு டாக்ஸ் எடுத்துக்கணுமா? இங்க கமா கொடுத்துட்டு டாக்ஸ் ஆஸ் பர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். அப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல நீங்க எவ்வளவு ஃபைல் பண்ணிருக்கீங்களோ, எவ்வளவு டோட்டல் இன்கம் நீங்க காமிச்சிருக்கீங்களோ, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு அந்த அமௌண்ட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருங்க வரேன். அந்த நோட் என்னன்னு உங்களுக்கு புரியல. என்னன்னா இந்த நோட்ல நான் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும்னா 10,000 ரூபாய் கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ 10,000 நான் கட்டணும். 10,000 கட்ட வேண்டிய இடத்துல நான் வந்து மார்ச் 15 வரைக்கும், ஓகே, மார்ச் 15 வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 தான் கட்டியிருக்கேன். ஓகேவா? ஆனா இன்னும் நான் கட்ட வேண்டியது 5,000 பெண்டிங் இருக்குங்க. இப்போ நான் இதை கட்டுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவேன். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணும்போது நான் இந்த 5,000 அப்படின்னு கொண்டு வந்து காட்டுவேன். 5,000 தான் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுவேன் என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல. ஆனா டாக்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் உள்ள போடுவான். ஹலோ, கேக்குதா? ஓகே. சோ இப்போ டாக்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இவன் உண்மையாவே வெறும் 5,000 தான் கட்டுமா அப்படின்னு ஒருக்கா வந்து செக் பண்ணுவான். அப்படி செக் பண்ற செக்ஷன் 143(1). சோ 143(1) உள்ள வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் 5,000 ரூபாய் தான் கட்டணுமா, மறுபடியும் போய் கால்குலேட் பண்ணுங்க, அவன் கிட்ட போயிட்டு ஏதாவது எரர் பண்ணிருக்கானா, இல்ல சிஸ்டமேட்டிக் எரர் ஏதாவது இருக்கா, அந்த 5,000 ரூபாய் தான் கட்டணுமா அப்படின்னு இந்த அசஸ்மெண்ட் கீழே வரலாம். 143(1) கீழே. அப்படின்னா நார்மலாவே ரெகுலர் அசஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ரெகுலர் அசஸ்மெண்ட்னா ஜென்ரலா செக் பண்றது. ஓகே, இந்த டாக்ஸ் கட்டியிருக்கான், இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் செக் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் செக் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு 2 அசஸ்மெண்ட் கீழே போவோம். இன்கேஸ் இந்த 2 அசஸ்மெண்ட்டும் நடக்கல, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? இன்கேஸ் நோ அசஸ்மெண்ட் இஸ் மேட், 2 அசஸ்மெண்ட்டும் நடக்கல அப்படின்னா இப்போ நம்ம இன்கேஸ் இந்த அசஸ்மெண்ட் நடந்து திடீர்னு ஒரு 8,000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா டாக்ஸ் வந்து 8,000 வந்து அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நோட்டீஸ் கொடுத்துருவோம். நோட்டீஸ் கொடுத்துட்டு 8,000 ரூபாய் கட்டணும்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம 8,000 ரூபாய் எடுத்துப்போம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நம்ம எவ்வளவு எடுத்துப்போம்? 8,000 எடுத்துப்போம். இன்கேஸ் இந்த அசஸ்மெண்ட் நடக்கல அப்படின்னா ROIல நீங்க என்ன டாக்ஸ் காமிச்சிருக்கீங்க? ROIல நம்ம எவ்வளவு காமிச்சிருக்கோம்? 5,000 தான் காமிச்சிருக்கோம். அப்போ அதை தூக்கி இன்ட்ரெஸ்ட் பர்பஸ்க்கு எடுத்துக்கங்க. அப்போ 5,000 into 1% into 4. இன்கேஸ் அசஸ்மெண்ட் நடந்து 8,000 வந்திருக்கு அப்படின்னா 8,000 into 1% into 4. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான் அந்த நோட்ல அவன் சொல்ல வரான். இப்ப புரிஞ்சுதா அந்த நோட்டு? ஓகேண்ணா. ஓகேவா? சோ இது வந்து ரியலாவே சினாரியோ இந்த மாதிரி நடக்கும். உண்மையாவே டாக்ஸ் அத்தாரிட்டி கால்குலேட் பண்ணுவான். கால்குலேட் பண்ணிட்டு 8,000 சொல்லுவான். நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கம்பெனில எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹேவ் டு ஜஸ்டிஃபை. இல்ல 5,000 ரூபாய் தான் வரும், எதனால 8,000 ரூபாய் வரும், அந்த 3,000 ரூபாய் டிஃபரன்ஸ் எதனால நடந்திருக்கு, என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் காட்டுறேன், இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இது நடந்திருக்கு, எந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். தட்ஸ் வை வி ஆர் ஸ்டடிங். இப்போ நம்ம ஒரு கம்பெனி கீழே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனி எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணும். சரி, ஓகே, டாக்ஸ் அத்தாரிட்டி கேட்டா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அவனும் சில சமயம் தப்பு பண்ணா ரூல்ஸ் ஆஸ் பர் ரூல்ஸ் படி போயிருக்கலாம். நம்மளுக்கு அதுல ஒரு லூப் ஹோல் தெரியணும்.
இல்ல இந்த இடத்துல இதனாலதான் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை நாங்க மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டோமோ இல்ல சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிருப்போம் நம்ம புக்ல, அந்த பீரியட் தாண்டி அடுத்த பீரியடுக்கு அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ பீரியட் வைஸ் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி வராது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில சினாரியோஸ்லாம் ரியலாவே நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 90% டிஃபால்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்க அட்வான்ஸ் டாக்ஸ்ல அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் 134C. 134C எதை பத்தி பேசுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெஃபர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டாக்ஸ் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்லயே நீங்க ஏதாவது ஓகே இங்க இன்ஸ்டால்மெண்ட்லயே நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புக்ல இருக்கா? 134C சாரி 234 சூப்பரா முடிச்சிருக்கான்டா அவங்க புக்ல. இங்கே முடிச்சிட்டான். என்னென்னலாம் கொடுக்கலாம்னா applicable ஆகும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டான். வேற necessary to pay advance tax or defer the payment of advance tax on the specific date, he shall be liable to pay interest on 234B 234C அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். எத்தனை பர்சன்டேஜ் என்ன இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அது ஃபைனல் லெவல்ல வருது இல்லையா, அதனால நான் அப்படியே விட்டுட்டான். வேற எங்கேயாவது சொல்லியிருக்கான், வேற எங்கேயும் சொல்லல, டைரக்டா அட்வான்ஸ் டாக்ஸ் முடிச்சுட்டு தலைமை போயிட்டு இருக்கேன். சரி ஓகே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 134C. 134C அப்படிங்கிறதும் 1%. நீங்க எவ்வளவு டெஃபர் அமௌண்ட் பண்ணிருக்கீங்களோ, விச் மீன்ஸ் நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா 15% கட்டியிருக்கணும், இல்ல 45% கட்டியிருக்கணும். கரெக்டா அந்த பீரியட் முடியறதுக்குள்ள நீங்க அவ்வளவு கட்டணும். நீங்க அப்படி கட்டல அப்படின்னா பெண்டிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, தட் இஸ் யுவர் டெஃபர்ட் அமௌண்ட். கரெக்டா பெண்டிங் எவ்வளவு கட்டணும்? இப்போ 45% நான் கட்டியிருக்கணும், 20 தான் கட்டியிருக்கேன், 25% பெண்டிங். அப்போ அதை தூக்கிக்கோ. அதை தூக்கிட்டு மறுபடியும் நீ எப்போ கட்டுற 1% பர் மந்த் இன்டூ 3 months for all installment except last installment, which means last installment தவிர்த்து அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நீங்க அப்ளிகபிள். அதாவது எந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீ கட்டணுமோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை விட்டுருங்க. இப்போ ஜூலை 15th செப்டம்பர் 15th, ஜூலை 15th செப்டம்பர் 15th தான் இங்கதான் அந்த 45. ஆனா இப்ப நான் இங்க இருக்க 3 மாசம் முன்னாடி இருக்கிறது எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் எடுத்துக்கணும், which means 25%. ஃப்ரம் செப்டம்பர்ல இருந்து அப்போ அக்டோபர் நவம்பர் ரிவர்ஸ்ல இருக்க 3 அந்த மாசம் இருக்குமான்னு கேட்டா அந்த மாசம் எக்ஸெப்டட், லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸெப்டட், அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபார் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் அப்ளிகபிள் ஆல்வேஸ் ஃபார் 1 month. 16T. ஓகே இப்போ இந்த மாதிரி 3 மாசம் வருது அப்படின்னும் போது, ஆனா இப்போ மார்ச் வந்துருச்சுன்னா மார்ச்சுக்கு வந்து 15th கட்டியிருக்கணும். மார்ச்ல வந்து இப்போ நீங்க அடுத்த 3 மாசத்துக்கு எடுக்க சொல்றீங்க இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் நான் எடுத்துக்கணும்னு கேட்டா கிடையாது, எடுத்துக்க கூடாது. மார்ச் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா காணாம போயிடுச்சு. சரி ஓகே. சோ மார்ச் வந்துருச்சு அப்படின்னா மார்ச் 15th இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டேட் என்னவா 16th இருந்து 31 வரைக்கும், மார்ச்சுக்கு மட்டும் இந்த டேட் வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த பீரியட் முடிஞ்சிடும். பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவீங்க, அங்கே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 234B அப்போ இன்வால்வ் ஆயிடும். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா நான் சொன்னது? ஓகேண்ணா. ஓகேவா? விச் மீன்ஸ் நீங்க 90% டிஃபால்ட் இருக்கா அப்படின்னு அடுத்து செக் பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் கட்டும் போதே இப்போ நான் செப்டம்பர் இந்த இடத்துல ஜூலை 1 இருக்கு, செப்டம்பர் 1 இருக்கு. செப்டம்பர் நான் கட்டல, அதாவது 25% நான் கட்டல செப்டம்பர்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் டிசம்பர் 15th வரும்போது சேர்த்து கட்டுறேன். விச் மீன்ஸ் செப்டம்பர்லயே சேர்த்து அந்த 25% அங்கே சேர்த்து கட்டுறேன் அப்படின்னா தென் அந்த த்ரீ மந்த்ஸ்க்கான இன்ஸ்டால்மெண்ட் நான் மறுபடியும் 1% கால்குலேட் பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணும் போதே, அங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணும் போதே இந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தான் பே பண்ணுவேன். பே பண்ணி முடிஞ்சிச்சு. மார்ச்சுக்கு மட்டும் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா உங்களால 3 மாசம் எடுத்துக்க முடியாது. ஸோ மார்ச்சுக்கு மட்டும் நீங்க அந்த 1 month கன்சிடர் பண்ணிக்கோங்க, மார்ச் மந்த் மட்டும் கன்சிடர் பண்ணீங்க, 16 to 31 கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதை கன்சிடர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் ஏன் நாங்க 3 மாசம் வர மாட்டேங்குது அப்படின்னா தென் 90% டாக்ஸ் டிஃபால்ட் ஆயிருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிட்டு 90% டிஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னா தென் மேல இருக்க செக்ஷன் போயிடுவீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கப்புறம் சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். என்ன சில நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134C ஆல்வேஸ் கால்குலேட் அந்த டாக்ஸ் ஆஸ் பர் ஆர்ஓஐ. ஆர்ஓஐ படி தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க வந்து என்ன அசஸ்மெண்ட் போனாலும் சரி நாங்கள் ஆர்ஓஐ படி தான் கால்குலேட் பண்ணுவோம். நோ இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234C ஷல் பி லெவிட் இஃப் அசிபேட் அட்வான்ஸ் டாக்ஸ். இங்க பாருங்க ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கான். எந்த ரிலீஃப்னு பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அவன் அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 12% வரைக்கும் கட்டியிருக்காங்க, அதாவது 15 கட்டணும். ஆனா நம்மளால என்ன பண்ணிட்டாரு 12 வரைக்கும் கட்டியிருக்காரு. 15 கட்டணும் 12 கட்டியிருக்காரு, ஓகே அலோடட். 45 கட்டணும் 36 கட்டியிருக்காரு, ஓகே அலோடட். ஆனா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல டெஃபினட்டா 75 கட்டியிருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்ல 15 வரைக்கும் இருக்கு. டாலரன்ஸ் லிமிட் நான் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 5% டாலரன்ஸ் லிமிட் மாதிரி தருவானு, இதுதான் சொன்னேன். ஸோ ஒரு 3% ஃபைனல்ல தான் வரும். பட் தெரிஞ்சுக்கினா நம்ம ஃபைனல் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ 12% இருக்கு அப்படின்னா ஒரு 3%, 36, அதாவது 45 கட்ட வேண்டிய இடத்துல 36 வரைக்கும் இருக்கணும். அட்லீஸ்ட் 36 இருக்கணும். கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 9% டாலரேட் பண்றோம். ஸோ அடுத்து 75% தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கரெக்டா வந்து 75% வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அட்வான்ஸ் டாக்ஸ் இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் அண்ட் வினிங்ஸ். இன் கேஸ் இதுல ஏதாவது அட்வான்ஸ் டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, அசஸ் இஸ் நாட் ஏபிள் டு எஸ்டிமேட் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் வினிங்ஸ் ஆர் இன்கம் under PCPP occurs first time dividend 105 BBA as so advance tax on be paid in remaining installment by SC after receipt of such income, which means கேபிட்டல் கெயின்லாம் வருமா வராதானே நமக்கு தெரியாது, எஸ்டிமேட் பண்ண முடியாது. எனக்கு இந்த வருஷம் கேபிட்டல் கெயின் வரும், இல்ல இந்த வருஷம் நான் வின் பண்ணுவேன் அப்படின்றது லக்கு. இன்கேஸ் பிசிபிபில அப்ரூவல் இன்கம் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரூவல் பண்றோம் அப்படின்னா டிவிடெண்டும் அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து எஸ்டிமேஷன்ல உள்ள வராது. சரி, நான் எஸ்டிமேஷன்ல வரல, அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் இப்ப நான் இதை வந்து ஆகஸ்ட் 15th வந்து எனக்கு ஒரு கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், செப்டம்பர் தான் எனக்கு அடுத்தது, இதுக்கு செப்டம்பர் 15th அடுத்த அட்வான்ஸ் டாக்ஸ் நான் பே பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த இன்கம் அது கூட ஆட் பண்ணி செப்டம்பர்லயே கேபிட்டல் கெயின் எவ்வளவு வந்துச்சோ 45%ல இதுவும் சேர்ந்தாப்புல சேர்த்து எவ்வளவு 45% வருது கால்குலேட் பண்ணி கட்டுவேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு சம்மு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மார்க்ஸ் சம். இது எப்படின்னா, அப்போதான் அந்த ரெசிப்ட் வருது. நம்ம கேபிட்டல் கெயின் படிக்கும் போது ஒரு பாயிண்ட் படிச்சோம், ஒரு சிலது அதே ப்ரீவியஸ் இயர் அப்பயே டாக்ஸபிள் ஆகணும், அது இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். அதாவது அந்த வருஷத்துல நான் ரிசீவ் பண்றேன், ஆனா நான் என்னோட எஸ்டிமேஷன் இன்கம்ல எஸ்டிமேட் பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணுன்ற இன்கம் அதை நான் சேர்க்காம திடீர்னு அந்த வருஷம் எனக்கு அது ரிசீவ் ஆகுது. அப்ப அது ரிசீவ் ஆகுது இல்லையா? ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்ல அதுக்கான டாக்ஸை நான் கட்டணும். அட்வான்ஸ் டாக்ஸ்ல மறுபடியும் சேர்த்து அட்வான்ஸ் டாக்ஸ் ரீகால்குலேட் பண்ணி அதை நான் திரும்ப கட்டணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த பாயிண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல இருந்து படிங்க. So, advance tax on such income shall be paid in remaining installment by assessee after receipt of such income. அவர் ரெசிப்ட்னா எப்போ உள்ள வருது, உள்ள வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவர் கால்குலேட் பண்ணி ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்ல அவர் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான் சி பாயிண்ட்ல. புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகே. So next வந்து பாத்தீங்கன்னா, if no installment is due, in case எந்த installment due இல்ல, income under 16 to 31st அப்படின்னா, then advance tax will be paid up to 31st of the previous year. Okay, இது நார்மல் தான். 31st மார்ச்க்குள்ள நீங்க பே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். advance tax will be paid up to 31st. எந்த டியூவும் இல்ல அப்படின்னா நீங்க 15th இருந்து 16, அந்த 16 to 31 இருக்கு இல்லையா, அந்த பீரியட்குள்ள நீங்க வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் அப்படின்னும் போது 0.5% தான். நம்ம கட்டும் போது மட்டும் 1% கட்டுவோம். அவன் ரீஃபண்ட் கொடுக்கறது மட்டும் 0.5% பர் மந்த் கொடுப்பான். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் ஆனா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து இப்போ தேவைப்படுமா? ரீஃபண்ட் ரீஃபண்ட் பத்தி இல்லை, ஆஃப்டர் டாக்ஸ் கிரெடிட் தான் இருக்கு. சரி, ஓகே. ரீஃபண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து அதே 143(1). இப்போ நாங்க என்ன சொன்னேன், 5000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 8000 ரூபாய் கட்ட வேண்டியது வந்திருக்கு அப்படின்னா நீங்க 8000 தான் எடுத்துப்பீங்க நான் சொன்னேன். கரெக்டா? 143(1) கீழே எரர்னஸ். இன்கேஸ் இது இப்படி கம்மியாகுது, 3000 ரூபாவா வருது, அப்ப நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கோம்? 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் நம்மளோட ROI படியே. இப்போ எரர்னஸ் அப்படின்னா வெறும் ஹையா மட்டும் வரதுக்கு மட்டுமா எரர்னஸ் கண்டுபிடிப்பாங்க? தெரியாம 3க்கு 8 கூட போடலாம். அந்த மாதிரி எரர்னஸ் நடக்கலாம் இல்லையா? கம்மியாவும் நடக்கலாம் இல்லையா? நீங்க எக்ஸஸாவும் பே பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப எக்ஸஸா பே பண்ணதுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் இல்லையா? இது எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஃபண்ட் அவன் கொடுக்கறதுக்கு அவன் கேட்கும் போது கால்குலேட் பண்ணும்போது கொடுத்துட்டா ஓகே. அவன் டிலே பண்ணுவான் இல்லையா? இன்கேஸ் டிலே ஆகுது அப்படின்னா நாங்க டிலே பண்ணா மட்டும் நீ இன்ட்ரெஸ்ட் வாங்குற, நீ எனக்கு ரீஃபண்ட் கொடுக்கும்போது டிலே பண்ணா நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு 0.5% இன்ட்ரெஸ்ட். அவன் வாங்குறது மட்டும் 1% வாங்குவான், நம்மளுக்கு கொடுக்குறது மட்டும் 0.5 கொடுப்பான். ஓகேவா? சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, if refund is granted under section 143(1), which means 143(1) கீழ அசஸ்மெண்ட் பண்ணி ரீஃபண்ட் வந்துச்சு and later on completion of assessment, if either no refund is found due or amount refund is excess, then the excess refund will have paid back by the assessee along with the interest 234D at 0.5% per month or part thereof on such excess amount. Which means calculate பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு, அதை நாங்க ரீஃபண்ட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அவன் கண்டுபிடிச்சதுல இருந்து அவன் எப்போ கொடுக்குறானோ, which means from the date of granting refund,
பீரியட் எந்த டேட்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும், அவன் எப்போ கிராண்ட் பண்ணான், ஓகே ரீஃபண்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு அவன் கிராண்ட் பண்ணதுல இருந்து அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த அசஸ்மெண்ட் டில் த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் அவன் முடிக்கிற வரைக்கும் ஓகே ரீஃபண்ட் வந்து அப்ளிகபிள் நாங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு முடிக்கிற வரைக்கும். அது முடிக்கல அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து திரும்ப போயிட்டே இருக்கும். 0.5% நம்மளுக்கு அவன் கொடுக்கணும், அவன் நம்மளுக்கு கொடுக்கணும். எக்ஸஸா நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோமோ அதுக்கு அவன் நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகேவா, தட் இஸ் 234D. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட் 244A. 244A என்ன சொல்றான் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5% per month part of the month will be paid by department on the amount refunded. இதுவும் அமௌண்ட் ரீஃபண்டட். ஓஹோ, இது வந்து காமனா, அதாவது ரீஃபண்ட் அவுட் ஆஃப் பெய்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் டாக்ஸ்க்கு இல்ல டிடிஎஸ் டிசிஎஸ் ஏதாவது இருக்கு, எக்ஸஸா பிடிச்சிருக்காங்க இல்ல ராங்கா பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா ரீஃபண்ட் அவுட் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 140A, விச் மீன்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், நம்மளே அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம டாக்ஸ் கட்டுவோம், அதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க எக்ஸஸா ஏதாவது பே பண்ணிருக்கீங்க, லெசன்ஸ் அதுல ஏதாவது எக்ஸஸா டாக்ஸ் வந்து பே பண்ணிருக்கிறது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் வந்து இந்த இடத்துல எக்ஸஸா பே பண்ணிருக்கேன், என்னோட அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நான் எக்ஸஸா பே பண்ணிருக்கேன், என் எஸ்டிமேஷனே இவ்வளவு போட்டேன், பட் ஆக்சுவலா இவ்வளவுதான் நடந்திருக்கு, சோ இப்படி நான் எக்ஸஸா பே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீஃபண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் டிசிஎஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் ஏதாவது ரீஃபண்ட் எடுக்குன்னா இந்த 2 கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும். என்னென்ன, ஃபைல் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும், சாரி ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணும். ஓகே, வித்தின் டியூ டேட் குள்ள ஃப்ரம் 1st April ஆஃப் த அசஸ்மெண்ட் டேட் டில் த டேட் ஆஃப் கிராண்டிங் ரீஃபண்ட், விச் மீன்ஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பீரியட் 1st April இருந்து அதை கிராண்ட் பண்ணாலே ரீஃபண்ட் வந்து கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிட்டு அது ஆக்சுவலா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கிராண்டட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பீரியட் வரைக்கும். அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஆஃப்டர் டியூ டேட், இன்கேஸ் டியூ டேட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் டில் த கிராண்டிங், விச் மீன்ஸ் டியூ டேட் அப்படிங்கிறது July 31 வச்சுப்போம். நீங்க July 31 பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஏப்ரல்ல இருந்து கிராண்ட் பண்ற வரைக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்க ஃபைல் பண்றீங்க, விச் மீன்ஸ் பிலேட்டட் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, 31 டிசம்பருக்குள்ள நீங்க பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேப்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஃபைலிங் எப்போ பண்ணீங்களோ அந்த டேட்ல இருந்து அவன் ரீஃபண்டுக்கு வந்து எப்போ கிராண்ட் பண்றானோ, ஓகே ஃபைல் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கரெக்டா ஃபைல் பண்ணிருக்கீங்க, ரீஃபண்ட் கிராண்டட் அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையா, அந்த பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். 2 விஷயம் தான்டா, நீங்க எப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு பீரியட் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இந்த செக்ஷன் எதை பத்தி பேசுதுன்னா பீரியட் பத்தி பேசுது, இன்ட்ரெஸ்ட் பீரியட் பத்தி பேசுது. ஓகேவா, 244A. நெக்ஸ்ட் ரீஃபண்ட் அவுட் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட், இன்கேஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் இருக்கும், டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் நீங்க எப்போ பண்றீங்க, ஆர் டாக்ஸ் எப்போ பே பண்றீங்க, விச் எவர் இஸ் லேட்டர், விச் மீன்ஸ் எது லேட்டரா இருக்கும், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிட்டீங்க, டாக்ஸ் வந்து அதுக்கப்புறமா டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா விச் எவர் இஸ் லேட்டர் கான்செப்ட்ல அங்க நீங்க எப்போ டாக்ஸ் கட்டுறீங்க அதுல இருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிராண்டட் டேட் வரைக்கும். இன்கேஸ் நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணீங்க, பீரியடாவே கட்டிருப்பீங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்றது பீரியடாவே கட்டிருப்பீங்க. அப்போ இங்க என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஆனா நான் March 15 தான் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னா, ஆனா அவன் டேட் வைக்கிறது எங்க வச்சிருக்கான், July 31 தான் வச்சிருக்கான். ஃபார் செல்ஃப் அசஸ்மெண்ட்ல ஓகேவா, செல்ஃப் அசஸ்மெண்ட்ல July 31 தான் இந்த இடத்துல டேட்டே வச்சிருக்கான். இந்த இடத்துல அட்வான்ஸ் டாக்ஸ் பத்தி அவன் பேசல, அட்வான்ஸ் டாக்ஸ் இதே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் உள்ள அட்வான்ஸ் டாக்ஸ் வராது, ஏன்னா மேல நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ் பத்தி பார்த்துட்டோம். நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் கான்செப்ட்லயே மறுபடியும் இதை பாத்தீங்கன்னா எனக்கு புரியல, செல்ஃப் அசஸ்மெண்ட்ல இருந்து எதுக்கு March 15 அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, இவன் இந்த இடத்துல பேசுறது செல்ஃப் அசஸ்மெண்ட் பத்தி மட்டும்தான். செல்ஃப் அசஸ்மெண்ட் பத்தி பேசுறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அட்வான்ஸ் டாக்ஸ்ன்ற கான்செப்ட் வராது, நீங்க எஸ்டிமேட் பண்ணது, நீங்க அசஸ் பண்ணதை வச்சு நீங்க டாக்ஸ் கட்டிருப்பீங்க, மேபி எக்ஸஸா கட்டிருப்பீங்க. நீங்க அசஸ் பண்ணது நீங்க எப்பதான் ஃபைல் பண்ண முடியும், டியூ டேட் வரும்போது தான் ஃபைல் பண்ண முடியும். July 31 தான் நீங்க உங்களோட அசஸ்மெண்ட்டே கொண்டு போய் ஃபைல் பண்ணீங்க. அப்ப நீங்க ஃபைல் பண்ணும்போது அதுல எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கீங்க அப்படின்றது எப்போ தெரிய வரும் அப்படின்னா, ஒன்னு நீங்க பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் பண்ணுது, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுது, விச் எவர் இஸ் லேட்டர் தான் எடுத்துக்கும். எது லேட்டரா இருக்கோ அந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் எப்போ தரணும் அந்த பீரியட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா, நம்ம ரீஃபண்ட் பத்தி பேசிட்டு இருக்கான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. மேல பார்த்தது எல்லாமே அட்வான்ஸ் டாக்ஸ் பத்தி, டிடிஎஸ் டிசிஎஸ் பத்தி, கீழே பார்த்தது செல்ஃப் அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா July 31 தான் உங்களால ஃபைலே பண்ண முடியும் செல்ஃப் அசஸ் பண்ணது. ஸோ July 31 தான் அந்த இதுவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் எப்போ பண்றீங்களோ அந்த டேட், அப்படின்னா பேமெண்ட் டாக்ஸ் எப்போ பே பண்ணுறோம் அந்த டேட், அதுல லேட்டரா இருக்க டேட் எடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு நாங்க வந்து ரீஃபண்ட் எப்போ தரோம் அப்படின்ற டேட் வரைக்கும். ஓகேவா, மைட் பி இது கன்ஃபியூஸ்டா இருக்கும், நான் ஷேர் பண்றேன், மறுபடியும் உட்காந்து பொறுமையா பாத்தீங்கன்னா யூ வில் காட் அண்டர்ஸ்டாண்டிங். மறுபடியும் நீங்க ஒருக்கா கோ த்ரூ பண்ணி பாருங்க அதை, ஓகே இது இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ சில நோட்ஸ் இருக்கு, என்னென்ன நோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ இன்ட்ரெஸ்ட் இன் அபவுட் 2 cases if a refund is less than 10% of the tax determined under section 143(1), which means 143(1) கீழ ஒரு டாக்ஸ் டிட்டர்மின் பண்ணுவாங்க, அதை டிட்டர்மின் பண்ணதுல 10%க்கும் கம்மியா இருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, சாரி ரீஃபண்ட் பண்றது வந்து 10% கம்மியா இருக்கு அப்படின்னா கிடையாது, விச் மீன்ஸ் மோர் தென் 10% இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து கட்டணும். இப்போ 10%னா எனக்கு 1000 ரூபாய்க்கு மேல ரீஃபண்ட் இருக்கு, விச் மீன்ஸ் 1500 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஓகே யுவர் எலிஜிபிள் ஃபார் த ரீஃபண்ட். இன்கேஸ் 800 ரூபாய் தான் இருக்கு, 800 ரூபாய் தான் நான் திருப்பி தரணும் அப்படின்னா ரீஃபண்டுக்கு நீ எலிஜிபிள் கிடையாது. 10% மேல இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அடுத்து இது என்னன்னா பொங்கா இருக்கு அப்படின்னா எஸ் கோர்ஸ் பொங்கு தான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். இப்போ இந்த இடத்துல என்னது, ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு அவன் டாக்ஸ் போடல. நல்லா நோட் பண்ணுங்க, ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு அவன் டாக்ஸ் போடல. ரீஃபண்டுக்கு வருதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ரீஃபண்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ், ரீஃபண்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் இஸ் நாட் அன் இன்கம். ஞாபகம் இருக்கா? பட் refund of interest refund of income tax income க்கு வர interest is an income. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? வந்து அதுக்கு அவங்க டாக்ஸ் அதுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அது நமக்கு இன்கம் சொல்றீங்களா? ஆமா, அந்த ரீஃபண்டுக்கு வர இன்கம் நம்ம அந்த ரீஃபண்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இன்கம். அதுக்கும் டாக்ஸ் கட்டணுமானா? ஆமா, அதுக்கும் டாக்ஸ் கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஐஎஃப்ஓஎஸ் கீழ. புரியுதா? ஆனா ரீஃபண்டுக்கு நீங்க கட்ட மாட்டீங்க. ரீஃபண்ட் உங்களுக்கு இன்கம் கிடையாது. அந்த ரீஃபண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அந்த 0.5% இன்ட்ரெஸ்ட் நீங்க ரிசீவ் பண்றீங்களா, அது உங்களுக்கு இன்கம். அதனால அது ஐஎஃப்ஓஎஸ் கீழ காட்டுவீங்க. ஓகேவா? இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும். பட் இது இவ்வளோ நோண்டி கேட்க மாட்டான். பட் சொல்றேன், ஃபைனல்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன சின்ன இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஓகே வராதுன்னு விட்டு வந்துடும். அந்த மாதிரி சில இருக்கும். Okay. So next வந்து department can set off refund amount against the tax payable after intimating assessee, which means assessee கிட்ட சொல்லிட்டு நான் வந்து ரீஃபண்ட் கொடுக்கல, செட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவு கட்டணுமோ அப்படி நான் செட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி, இல்ல ப்ரீவியஸ் இயர்ல நீங்க ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டியது, இது கூட நான் செட் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏதாவது டாக்ஸிங்ல ஏதாவது இருக்கு, இல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்ட வேண்டியிருக்கு, இந்த மாதிரி வேற ஏதாவது பெண்டிங் இருக்கு, அந்த பெண்டிங்ல இருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன், விச் மீன்ஸ் செட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லலாம், assessee ஒரு இன்டிமேஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? If director deposit excess tax to government, யார் டிடெக்டர்? டிடிஎஸ் பிடிக்கிறவன் என்ன பண்ணிட்டான், எக்ஸஸா டாக்ஸ் பே பண்ணி டெபாசிட் பண்ணிட்டான் கவர்மெண்ட் கிட்ட. then he is entitled for refund and he is eligible for interest on such excess refund 0.5% per month. ஓகே, டிடிஎஸ் டிசிஎஸ் தான், சோ அவரும் எலிஜிபிள் தான். எப்போ வரைக்கும்ப்பா? from the date on which he claimed the refund in prescribed of the till date on which the refund is granted. சரி, ஓகே, அவருக்கு எப்போ கிராண்ட் ஆச்சோ அந்த டேட்ல இருந்து அவர் எப்போ வந்து ரீஃபண்ட் வாங்குறாரோ அந்த டேட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 0.5% கிடைக்கும். which means டிடிஎஸ் பிடிக்கிறேன், நான் பிடிச்சிட்டேன், நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், பிடிச்சிட்டு டெபாசிட் பண்ணணும், பிடிச்சதை டெபாசிட் பண்ணணும், டெபாசிட் பண்ணலன்னா அது ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொசிஷன் படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் என்ன பண்றேன்னா எக்ஸஸா போய் டெபாசிட் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் கிட்ட. எங்கடா படிச்சோம் அதை, டிடிஎஸ் பிடிச்சிட்டு கட்டிருக்கணும், டெபாசிட் பண்ணிருக்கணும், வித்தின் டைம்குள்ள பண்ணல அப்படின்ட்டு நம்ம எங்கேயோ படிச்சோம், டிஜிபிக்குள்ள படிச்சோம், எனக்கு செட்டா தெரியல. மைட் பி நான் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணும்போது எக்ஸஸா பண்ணிட்டேன் அப்படின்னா then I am also eligible for the refund. And then if refund is due to any other reason except discussed above, then interest is calculated from the date of payment of tax, penalty till the date of which refund is granted. Okay, in case மேல சொன்ன எந்த கேஸ்லயும் வரல அப்படின்னும் போது எந்த டேட்ல நீங்க டாக்ஸ் பே பண்ணீங்களோ அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் எப்போ அவன் கைக்கு தரணும் அந்த டேட் வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன். ஓகே, டன். நெக்ஸ்ட் ரிலீஃப் 89. ஸோ அது போகிறது கூட நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ்ல இருக்க சம்ஸ் பார்த்துருவோம். Legislation 40. ஓகே, 41 வந்து ஹோம்ஒர்க், 42 எடுத்துக்கோங்க. 42 வந்து இப்போ நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, நீங்க உங்களாலே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. 42 இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ நான் கூட இருக்க 42 ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து கரெக்டா வரணும். $43 ஈஸி தான். 43 வந்து என்ன இருக்குன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்துருக்கும். அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போட்டோம் இல்லையா, அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் இன்கம்ல போயிட்டு நீங்க அதை ஒருக்கா பாக்குற மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் இன்கம் வெரிஃபை பண்ணிட்டு வந்து இங்க படிச்சீங்கன்னா ஈஸி. 42 மட்டும் இப்போ இங்க போடுங்க.